இன்றைக்கி லக்ஷ்மி ஸ்ரீ சமையலறையில் வந்து சட்னி வந்து இட்லிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஹோட்டல் ஸ்டைலில் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. கேஸ் பற்ற வச்சு நம்ம ஒரு கடாய் வச்சுருக்கிறோம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணுங்க. எண்ணெய் ஊற்றினோன்னே 1 ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்புங்க. நான் வந்து கருப்பு உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேங்க. நீங்கள் வெள்ளை உளுத்தம்பருப்பு கூட போட்டுக்கலாங்க. கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் எடுத்துருக்கோங்க. பாருங்கள், உளுத்தம்பருப்பு அதெல்லாம் போட்டோன்னே ஒரு பூண்டு ஒரு 6-7 பூண்டு போட்டுக்கலாங்க. ஒரே ஒரு பிஞ்சு இஞ்சி, நிறைய போடாதீங்க இஞ்சி. இது கூடவே போட்டு நல்லா வறுத்துடலாங்க. நம்ம அதே போல் வந்து 2 பச்சை மிளகா, 3 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் நம்ம போட்டுக்கலாம். நல்லா வதக்கிடலாங்க. கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுக்கலாங்க. பாருங்கள், கறிவேப்பிலாம் நல்லா வதங்கிச்சுங்க. நம்மளுக்கு உளுத்தம்பருப்பு வாசனை நல்லா வருதுங்க. நல்லா வறுபட்டுச்சுங்க. இப்போ வந்து நம்ம ஒரு 5 இல்லைன்னா 6 தக்காளி அரிஞ்சிருக்கோங்க. சின்ன சின்ன தக்காளி அது போட்டுக்கலாங்க. இது கூடவே கொஞ்சம் ஒரே ஒரு 4 ஸ்பூன் சீரகங்க. 4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு தேவையான உப்பும் போட்டுடலாங்க. ஏன்னா வந்து தக்காளி நல்லா வதங்கி வந்துடுங்க உப்பு போட்டால். அதனால் இப்போயே உப்பு போட்டுடலாங்க. நம்ம உப்பு போட்டோடனே கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக போட்டுக்கோங்க. வெள்ளை உளுந்தோட கருப்பு உளுந்து போட்டோம்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்குங்க. நான் அதனால தாங்க வெள்ளை உளுந்து சேர்க்கலை, கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் கருப்பு உளுந்து இல்லைன்னா நீங்கள் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாங்க. ஏன்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. வந்து நல்லா வதங்கணுங்க. பாருங்கள், தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க. இவ்வளோ வதங்கினா போதுங்க. இங்கே பச்சை வாசனை போயிட்டுக்குங்க. இப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம வதக்கி வச்ச பொருள்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ மிக்சியில் போட்டுக்கலாங்க. நம்ம எல்லாம் வதக்கி வச்ச பொருள்லாம் மிக்சியில் போட்டோங்க. இப்போ தண்ணி ஊற்றாத நம்ம அரைச்சின்னு வந்துடலாங்க. பாருங்கள், சட்னி வந்து நம்ம ஒரு அளவுக்கு அரைச்சிட்டோங்க. இப்போ வந்து கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுக்கிறோம் பாருங்கள். ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். நம்ம வதக்கி அரைக்கிறதோட நம்ம இப்படி பச்சையாக போட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டுங்க. அதனால் நான் வந்து எல்லாம் அரைச்சிட்டோடனே நம்ம இப்போ ஒரு கொத்தமல்லி போட்டு ஒரு ஓட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நம்ம உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்புலாம் போட்டிருக்கிறதுனால நம்ம வந்து பச்சையாக வர கொத்தமல்லி போட்டிருக்கோங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ இது வந்து நம்ம தாளிச்சிடலாங்க சட்னியை. பாருங்கள், சட்னி தாளிச்சிடுங்க. எதுவும் வேணாங்க, காஞ்ச மிளகாய் எதுவும் போட்டு தேவையில்லைங்க. ஒரு கடுகு கறிவேப்பிலை போட்டுக்கிறோங்க. ஏற்கனவே நம்ம கறிவேப்பிலை போட்டு சட்னியில் நம்ம நல்லா வதக்கிட்டு அரைச்சிட்டோங்க. அது வந்து ரொம்ப பசங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ வந்து நம்ம ஒரு கடுகு போட்டு கறிவேப்பிலை போட்டு நம்ம தாளிச்சிட்டா போதுங்க. பாருங்கள், சட்னி நம்ம தாளிச்சிட்டோங்க. இப்போ வந்து இட்லியோட நம்ம சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. பாருங்கள், இட்லியோட நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. பாருங்கள், சட்னி வந்து இட்லியோட ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. சப்பாத்தியோடவும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்கள் இது மாதிரி ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.